சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உதவியாக சுசேராஜவரின் மீட்புக்காக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இதனால் நீங்கள் மீண்டும் தோன்றலாகி அவருக்கு ஒரு மீட்பின் உரிமை அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவினால் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிகின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லாத வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுவதை அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உலகிடம் அழிந்ததும் விண்ணகத்தின் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரும் அருகில் அமர்வோர் தலைமை தாங்குவோரும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மன்னமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளனர். உன்னதத்திலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் ஆசி பெற்றவர். ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. எனினும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவர் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, அர்ப்பணிக்க நாம் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் உயிரையுமாக்குவதாக அவர் பணித்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்தியரின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெளியேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீட்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் எப்புனிதமான உயிரிழபடியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியிருந்த உண்மைகள் சார்ந்தோம். இவ்வழியினால் உடன்கணிய திருவிழமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருத்தத்தால் ஊட்டலும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவரால் விளங்கு செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயும் ஆகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையவராகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என நம்மை கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அந்த திரு அவையை சிறப்பாகவும் வழியாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவோடு சேர்த்துக் கொள்ளும். அழைத்து சகோதரர் தந்தை என்னும் அடியாரும் நினைவு கொள்கிறேன். உன் திருமகனோடு அவர்கள் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர் விழித்திருந்தவரை போல் இருக்கச் செய்கிறார். கிறிஸ்து இறந்தோரை மத்தியிலிருந்து உடலோடு விழித்தெழச் செய்யும். தாழ்வுக்குரிய இவர் உடலை மாட்சிக்கு உரிய தன் உடலில் சாயலாக மாற்றினால் இறந்த இவர் விழிப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாரா. மேலும் இறந்து போன சகோதர சகோதரிகளையும் உனக்கு உணர்ந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகிற்கு சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் அனைவரும் ஏற்கிறது. நாங்களும் அங்கு ஒரு நாள் இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்கள் உமது ஆட்சியை கண்டு மீண்டும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்போது எங்கள் கண்களில் இருந்து கண்ணில் அனைத்தையும் துடைத்து எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உண்மை நீ இருப்பதைப் போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழிகளாக உண்மை முடிவின்றி புகழ்ந்திருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் காண்பித்து இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனை பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயருக்கு போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் சேருவலை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிழந்த எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் காணுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருநாளையும் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி குலோடியற்றும் திருப்பதாக ஒருவருக்கொருவர் இதை அமைதியும் பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறான். இவர் மீது நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்கும் ஆண்டவர் இருக்கிறார். இவரின் திருவிழத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதா பேரு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என்னால் மரணம் அடையும். உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீங்காத நிழலாகவா இறைவா
ஆத்மாவே என்னை தேற்றிடும். அரிய காரியங்களுள் என்னை வைத்திடும். இறங்கின வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் இன்று காக்கிடும். மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். பரகதியில் தினம் உம்மை வாழ்த்தவே வருதலின் அன்போடு என்னை ஏறிடும். ஆமென். என் தந்தையின் முதலாளர்கள் வந்து அவரின் ஆன்ம அமைதிக்காக அமைதி திருப்பலி நிறைவேற்றி உங்கள் ஜபத்தாலும் அன்பையும் ஆறுதலையும் பகிர்ந்து கொண்ட எம் பாசமிகு அருட்தந்தையர்கள், எம் மறை மாவட்ட பிஜி தந்தை ஆரோக்கிய சபரியப்பன் அவர்களுக்கு, குறிப்பாக அவர் தன் தாயை வந்து சந்திக்கும் போதெல்லாம் என் தாயையும் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறி எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தோடு நண்பர்களுடன் இருக்கும் அருட்தந்தை ஆரோக்கிய சபரியப்பன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் டிபன் நகரிலிருந்து பயணம் செய்து எங்களது ஜப வாழ்விலும் எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தருவதோடு மட்டுமல்லாது இன்று நல்லதொரு மறைவுரையை ஆற்றி நல்லதொரு தோட்டை வழங்கிய அருட்தந்தை சக்கரையாஸ் அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வேலூர் மறை மாவட்டம் சார்ந்த கொரட்டாப்பட்டு பங்கிலிருந்து அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் பயணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு அலுவல்கள் இடையிலும் அவர் தனது அர்ப்பணத்தின் வழியாக இன்று வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி என் தந்தைக்காக ஜெபித்ததற்காக அருட்தந்தைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அருட்தந்தை மார்ட்டின் அவர்கள் பல்வேறு வேலைகளும் பள்ளியில் இருந்த நிலையிலும் அனைத்தையும் விட்டுவிட்டு அழைத்த ஒரு நொடியில் வருகிறேன் என்று கூறி அனைத்து வேலைகளை விட்டு எங்களுக்காக வந்து எங்கள் தந்தைக்காக ஜெபித்த உங்களுக்கும் எங்களது நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் அக்காவின் சபையிலிருந்து இருபால் துறவிகள் எம்எம்ஐ சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள் அருட்தந்தை மில்டஸ் மற்றும் ஸ்லியன் இருவரும் பெங்களூரில் இருந்து பயணம் செய்து பல்வேறு இடையூறுகள் இருந்த நிலையிலும் தவறாமல் வந்து அக்காவை ரிப்ரசன்ட் செய்யும் விதமாக கலந்து கொண்ட உங்களுக்கும் அருட்தந்தையர்கள் இருவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாது புரொவின்ஷியல் தந்தையின் நன்றியோடு இருந்து பார்க்கிறோம் உங்களை அனுப்பியதற்காக. மேலும் அருட்சகோதரிகள் டிஎம்ஏ இரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் சேலம் மற்றும் குப்பம் இரு கம்யூனிட்டியிலிருந்தும் பயணம் செய்து பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு மழைகள் நிலையிலும் இடம் தெரியாத நிலையிலும் கேட்டு இங்கு வந்து அக்காவின் முகத்தை ரிப்ரசன்ட் செய்ததற்காக உங்களுக்கும் உங்கள் சுத்திரருக்கும் மற்றும் தலைமை அருட்சகோதரி மற்றும் புரொவின்ஷியல் அருட்சகோதரி அனைவருக்கும் எங்களது நன்றி குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்த அருட்தந்தை பங்குத்தந்தை ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். பெற்றோர் மற்றும் தந்தை அணுகிய போது உடனடியாக அனைத்தையும் செய்து முடிப்போம், கவலைப்படாதே என்று சொல்லி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக இன்று பல்வேறு இடங்களில் இருந்து வந்து என் தந்தையின் முதல் ஆண்டு பணியில் அவருக்காக ஜெபித்து உடனிருப்பை உணர்த்திய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக எம் பகுதியை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் இன்று அலை வளாகத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும்
அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகளுக்கு எங்கள் இல்லத்தில் நம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஒரு செய்யுங்கள் அன்போடு கேட்கிறோம். பிரியமான அன்பு மக்களை, ஒரு ஆண்டு எப்படி போச்சுன்னு தெரியல. நம்முடைய தந்தை, நம்முடைய உறவுக்காரர், இவரை நான் கண்ணால் பார்த்ததல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். மறையுரையிலே தந்தை சொன்னது போல அவர் விசுவாசம் உள்ள ஒரு தந்தையாக இருந்திருக்கிறதுனால தான் அவர் ஈட்டெடுத்த 2 பிள்ளைகள் அருட்சகோதரிகளாக இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அருள் தந்தையாக ஒரு அருள் சகோதரியாக வராங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று தாய் ஜெபிப்பாங்க தொடர்ந்து, அல்லது தந்தை ஜெபிப்பாங்க. யாராவது ஒருத்தருடைய ஜெபம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஒரு அருள் தந்தையாகவோ அல்லது அருள் சகோதரியாக மாற முடியும். இது உண்மை. நான் நிறைய பங்கு வீடுகள் பார்த்துருக்கேன். செமினாரிக்குள்ள நுழைவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துல அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கேட்டால் பிடிக்கல வந்துட்டோம் அப்படின்றாங்க. வீடு போய் பார்த்தா தான் தெரியும் வீட்டில் அந்த விசுவாசம் இருக்காது. அது மாதிரி நம்முடைய தந்தை அவர்கள் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவராக வாழ்ந்திருக்கிறாரு. இது ஒரு கொண்டாட்டம். ஏனென்றால் அவர் கண்டிப்பாக விண்ணகத்தில் இருக்கிறாரு. அவர் செய்த நற்காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நினைவு கொண்டு நாம் வேறு ஜபத்தின் வழியாக கண்டிப்பாக விண்ணகத்தில் வீட்டில் அவர் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடினோம். தொடர்ந்து ஜெபிப்போம். யாரும் யார் ஆத்மாக்களுக்காக திருத்தலத்திற்கு ஆத்மாக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு தந்தையர்கள் மற்றும் நம்முடைய மறை மாவட்ட தந்தையர்கள் நல்லா நம்முடைய உறவு பொருட்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உறவுக்காரர்கள், அதே போல எம்எம்ஐ சபையில் வந்திருக்கின்ற தந்தைகள், நம்முடைய சகோதரிகள் எல்லாருக்கும் பங்கு தந்தை என்ற முறையில் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மக்களே. மீண்டும் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல 6:30 மணி திருப்பலி இருக்கும். திங்கட்கிழமை புனித ஆரோக்கிய அன்னையுடைய விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தபடி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஆலயத்தை சுற்றி தேர்பவனையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் என்பதை என்னுடைய மக்களுக்கு நினைவூட்டுகின்றேன். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, புத்துயிர் வழங்கும் திருவுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இதன் பயனாக எமது சகோதர சிவசேனார் பாவங்கள் அனைத்திலும் கடுமை பெற்று விண்ணோரின் தோழமைக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் காசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இறை அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக.
Amen.